عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم أمرا من عندنا إنا كنا مرسلين. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني يا رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. எந்த நோக்கத்தோடு இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்து இந்த இரவிலே அல்லாஹ் என்னென்னவெல்லாம் பாக்கியங்களை வழங்குவதற்கு அல்லாஹ் காத்திருக்கின்றானோ அந்த எல்லா பாக்கியங்களையும் பெற்று வாழக்கூடிய சீதேவிகளாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்வானாக. இந்த இரவின் பரக்கத்தினால் நீண்ட ஆயுளை அல்லாஹ் தருவானாக. பலா முசீபத்துகள், நோய் நொடிகள், விபத்துகள் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் இறுதி வரை நசீபாக்குவானாக. நெருக்கடியான ரிசுக்கினுடைய வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விசாலமான ரிசுக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, மரியாதையான இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். பொதுவாக இன்றைக்கி நைட்டு பார்த்தோம்னா இன்றைக்கி பராத் இரவு இருக்குதா இல்லையா, நிறைய சண்டைகள்லாம் மக்கள்கிட்ட இருக்குது. தெளிவாக ஒன்றையும் ஒன்று புரிஞ்சுக்கணும். குர்ஆன் ஷரீஃபில் மேலே சொன்ன வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஹாமீம் வல் கிதாபில் முபீன். ஹாமீம் அல்லாஹ்வுடைய திருநாமம். வல் கிதாபில் முபீன், இந்த வேதத்தின் மீது சத்தியமாக. இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், பரக்கத்தான இந்த இரவிலே குர்ஆன் ஷரீஃபை நாம் இறக்கி வைத்தோம். அல்லாஹ் சொல்கிறான். நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னைக்கு குர்ஆன் இறங்கிச்சு? லைலத்துல் கத்ர் நம்ம சொல்லுவோம். லைலத்துல் கத்ர் எங்கேருந்து இறங்கிச்சுன்னா முதல் வானத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தது. முதல் வானத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தது தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த புத்தகத்திலிருந்து முதல் வானத்திற்கு வந்தது பராத்தினுடைய இரவு. இந்த குர்ஆனுடைய வசனத்தை அரபியினுடைய தஃப்சீர், குர்ஆனுடைய விரிவுரையை பார்த்தோம்னா தெல்ல தெளிவாகவே அதில் போட்டிருப்பாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் போட்டிருப்பாங்க. எப்படி இறங்கிச்சு அப்படின்னு செய்தியை சொல்லுவாங்க. ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மேப்பு போட்டிருப்போம். அப்போ என்ன சொல்லணும், இந்த இடத்துல ஹால் வருது, இந்த இடத்துல படி வருது, இங்கே கிச்சன் வருது. நம்ம என்ன பைத்தியமாக பிடிச்சிருச்சு? ஒரு படத்தை பார்த்து சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சு? அது போல் அல்லாஹ் குர்ஆனை இறக்குறதுக்கு முன்னாடியே எங்கே வரணுன்றது எல்லாம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டான். அதை முதல் வாரத்தில் எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு பின்னாடி உலகத்துக்கு வந்தது தான் லைலத்துல் கத்ருடைய இரவில் வந்துச்சு. குர்ஆன் தெல்ல தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு இரவு. ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்தான இரவு. இன்னா குன்னா முந்திரீன், நாம் மக்களை எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் சொல்லிட்டு ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், இந்த இரவில் தான் மனிதர்களுக்கு தேவையான நிறை குறைகளை நாம் பிரித்து அறிகின்றோம், பிரிக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். உலகத்தில் எல்லா நாளுமே புது கணக்கு தான் மனுஷனுக்கு. ஒவ்வொரு வியாபாரிக்கும் தினந்தோறும் புது கணக்கு தான். இன்னைக்கு எவ்வளோ வருமானம் வந்துச்சு, எவ்வளோ செலவு வந்துச்சு, எவ்வளோ பற்றாக்குறை வந்துச்சு, எவ்வளோ கூலி கொடுக்கணும், தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை புது கணக்குன்னு ஒன்று நம்ம வச்சிருக்கிறோம். ஏப்ரல் 1 என்ன காரணம்னா, அரசாங்கத்தினுடைய கணக்கில் ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வந்தாலும் சரி அந்த ஒரு வருஷத்தினுடைய கணக்கை நம்ம சமர்ப்பிக்கிறோம். இதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா இந்த இரவில் தான் மனிதனுடைய நிறை குறைகளை, நன்மை தீமைகளை, நீளமான ஆயுளா, குறைந்த ஆயுளா, நிறைந்த ரிசுக்கா, கம்மியான ரிசுக்கா, நோய் நொடியான வாழ்க்கையா, ஆரோக்கியமான வாழ்க்கையா, இதெல்லாம் பிரிக்கக்கூடிய இரவு தான்
இந்த இரவு என்பதை அல்லாஹ் திருமறையின் மூலமாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். ஆனால் இந்த இரவு பராத் இரவு என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. திருமறையை சொல்லக்கூடிய வாசகம். ஹதீத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹதீத் வரும். அந்த ஹதீத்தில் என்ன தலைப்பை போட்டிருப்பாங்கன்னா, லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய பாதி இரவின் இரவு, பாதி நாளுடைய இரவு அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு ஹதீஸை கொண்டு வருவாங்க. இப்போ பாதி இரவுனாலே ஷஅபான் 15, எந்த சந்தேகமும் வேண்டியதே கிடையாது. ஹதீஸ்லையும் குர்ஆனிலும் தெள்ள தெளிவாக வந்த ஒரு செய்தி தான். இந்த இரவுனால என்னென்ன சிறப்புகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 5 விதமான சிறப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு 5 விதமான சிறப்புகள். முதல் சிறப்பு என்னன்னா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய விதியை மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த விதியை, கலா கதிரை மலக்குமாரிடத்திலே அல்லாஹ் பிரித்து வழங்குகின்றான். உங்களுக்கு என்னென்ன விதி இருக்குது அப்படின்னு எல்லாம் பிரித்து கொடுக்குறான். கொடுக்கக்கூடிய இரவு தான் பராத்தினுடைய இரவு. அடுத்து இரண்டாவது சிறப்பு என்னென்னா, இந்த இரவில் யார் 100 ரக்காத் தொழுகிறாங்களோ, 100 ரக்காத் யார் தொழுகிறாங்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு 100 மலக்குமார்களையும் அல்லாஹ் அனுப்பி விடுகின்றான். 100 ரக்காத் தொழுதா அல்லாஹ் அனுப்பக்கூடிய மலக்குமார்கள் 100 மலக்குமார்கள். அதில் 30 மலக்குமார்கள் எதுக்குன்னா, இந்த மனிதனுக்கு சொர்க்கம் கட்டாயம், அவன் சொர்க்கத்தினுடைய காரியத்தை செய்கிறதுக்கான எல்லா ஒத்தாசைகளும் அந்த மலக்குமார்கள் செய்கின்றார்கள். இவன் சொர்க்கவாதி அப்படின்னு கூட்டு போய் சொர்க்கத்தை நிப்பாற்ற வர அந்த மலக்குமார்கள் அந்த வேலைகளை செய்கின்றார்கள். இன்னொரு 30 மலக்குமார்கள் நரகத்தை விட்டும் அந்த மனிதனை பாதுகாப்பதற்காக நியமிக்கப்படுகின்றார்கள். இன்னொரு 30 மலக்குமார்கள் இவனுக்கு இறங்கக்கூடிய ஆபத்துகள், முசீபத்துகள், சோதனைகள் இதை தடுப்பதற்காக அந்த 30 மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். மிச்சம் இருக்கக்கூடிய 10 மலக்குமார்கள் அவங்க எதுக்குன்னா, நம்ம என்னதான் சொர்க்கத்துக்கு போனாலும் சரிதான், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றாலும் சரிதான், உலகத்தினுடைய சோதனை விட்டு நம்ம விலகி வந்தாலும் சரிதான், ஷைத்தான் சும்மா இருக்க மாட்டான். ஷைத்தான் என்ன செய்வான்னா, ஏதாவது வெளியில் நம்ம விரட்டி கொண்டு வந்து அவன் பக்கம் கொண்டு போகிறதுக்கு எல்லா சேட்டையும் பண்ணுவான். அதை பாதுகாப்பதற்காக 10 மலக்குமார்கள், மற்ற 100 மலக்குமார்களை யார் 100 ரக்காத்தை இந்த இரவிலே தொழுகின்றார்களோ, 100 ரக்காத் தொழுதுட்டு ஃபஜ்ர் தொழுகாமல் இருந்துடக்கூடாது. ஃபஜ்ர் ஃபர்லு, இது நஃபிலான வணக்கங்கள். நஃபிலை நம்மளால் முடிந்தால் நிறைய செய்ய வேண்டும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் 100 ரக்காத் தொழுகிறேன் ஒரே நைட்டில் தொழுதுட்டு வருஷம் முழுக்க பள்ளியாசலத்துமே எட்டி பார்க்காம இருந்தோம்னா அது மிகப்பெரிய பாவம். அதே சொன்னார், 100 மலக்குமார்கள் வர்றாங்க அப்படின்னு போனோம்னு வச்சுருங்களேன், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கடன் ஃபர்லான தொழுகை, ஃபர்லையே தொழுகாமல் நஃபில தொழுகை என்னப்பா செய்ய போகிற அப்படின்னு அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளை கேட்பான். ஒரு ஆட்டம் கடன் வாங்கியிருக்கேன்னா கடனை கொடுக்கணும். அவருக்கு முன்னாடியே நான் அவருக்கு ₹1,00,00,000 தர்மம் பண்ணேன்னா அந்த கடன்காரர் அந்த சட்டையை பிடிச்சிருவார். கடனை கொடுக்குறதுக்கு வழியை பாரு, நீ ஊருக்குள்ளே தான தர்மம் பண்ணி கொடைவலன்னு பேர் வாங்க வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்கிற மாதிரி அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்பான். கடமையை செய்ப்பான், அதுக்கடுத்து நபில செய். இது யாருக்குன்னா சீதேவிகளான இறைநேசர்கள் 5 நேரம் கரெக்டாக தொழுகிறாங்க. நபிலையும் அதிகமாக தொழுவது சிறந்த செயல். இது இன்றைய இரவில் அல்லாஹ் வழங்கக்கூடிய இரண்டாவது சிறப்பு. மூணாவது சிறப்பு என்னன்னா, பனு குலப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார், பனு குலப் பனு கலப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்தினுடைய 10 ஆட்டினுடைய முடியளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த மனிதருக்கு ரஹமத்தை செய்கின்றார். ஒவ்வொரு முடியளவுக்கு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னு ஒரு ஹதீஸில் வருது. அப்போ ஏன் அந்த கூட்டத்தை சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பனு குலபு கூட்டத்தார்கள் ஆடு நிறைய வளர்ப்பாங்களாம். ஆடு நிறைய வளர்க்குறது மட்டும் இல்லை, அந்த ஒவ்வொரு ஆட்டிலையும் நிறைய முடிகள் அடர்த்தியாக இருக்கும். முடி எண்ணியே முடிக்க முடியாது. அப்போ அந்த ஆட்டில் 10 ஆட்டினுடைய அளவுக்கு முடி அளவுக்கு அல்லாஹ் ரஹமத்தை நமக்கு தருகின்றான். அவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். பாவம் மன்னிக்கப்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக ரஹமத், அல்லாவுடைய ரஹமத்து நமக்கு வந்துடும். அல்லாவுடைய ரஹமத்து வந்துட்டாலும் பாவங்கள் மன்னிக்கப்படும். எப்படி மாற்றி வச்சாலும் கருத்து வேற்றுமைகள் கிடையாது. அதுக்கடுத்து 4வது, அல்லாஹ் இன்றைய இரவிலே எல்லோருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். சில மனிதர்களை தவிர எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், சில மனிதர்களை தவிர.
அந்த சில மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள், ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள், குறி பார்த்து கொண்டிருப்பவர்கள். இவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. சொந்த பந்தங்கள் ஃபுல்லாக வாழ்கிறாங்க, ஒரு எல்லா இபாதத்தையும் பண்ணுறாரு, தான தர்மம்லாம் செய்கிறாரு. ஆனால் எல்லாரோடையும் சண்டை, யார்கிட்டையும் பேசுறது இல்லை, பெற்ற தாய் தகப்பன்றையும் பேசுறது இல்லை. அந்த ஆளா அந்த அம்மாவா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு காலகட்டம். பெற்ற தாய் தந்தைகள், உடன் பிறந்த சகோதரர்கள், நம்முடைய நெருங்கிய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே பகைச்சு வாழ்கிறார். ஆனால் எல்லா இபாதத்தையும் செய்கிறார். அல்லாஹ் அவருடைய பாவத்தை இன்றைய இரவிலே அல்லாஹ் மன்னிப்பதே கிடையாது. மூணாவது ஆள் நல்ல தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருக்கிற குடிகாரன், சரியான குடிகாரன், அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. ஏன் குடிகாரன் அப்படி என்ன பாவத்தை செஞ்சிட்டான் அப்படின்னு பார்த்தோம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஹம்ரு ஜம்மாவுல் இஸ்ம், குடி என்பது ஒட்டுமொத்த பாவத்தின் தலைமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் தண்ணி போட ஆரம்பிச்சிட்டான்னா அவன் நிதானம் இழந்துருவான். மனைவி யாரு, தாய் யாரு தெரியாது, நம்ம நல்லது பேசுகிறோமா கெட்டது பேசுகிறோமா தெரியாது, நம்ம வீடா அடுத்த வீடா அதுவும் தெரியாது. அவனுக்கு எந்த தப்பை வேணாலும் செய்வான், எந்த நேரத்திலும் செய்வான், எப்படியும் செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய இரவிலே யார் குடிகாரனாக இருந்து கொண்டிருக்கின்றானோ, நிரந்தர குடிகாரனாக இருக்கின்றானோ, அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அதுக்கடுத்து பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள், பெற்றோருக்கு மாறு செய்யக்கூடியவர்கள். இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலான நிலைமை அதுதான் இருக்குது. பெற்றோருக்கும் அப்பா மாறு செய்யக்கூடிய பெரும்பாலான பிள்ளைகள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஏன்னா அவங்களுடைய துவா வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்கலாம். அவங்க துவா வாங்கிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக இருக்கிறத விட நீண்ட ஆயுள் உலகத்தில் வாழலாம். நீண்ட ஆயுள் வாழணும்னா பெற்றோருடைய துவா கண்டிப்பாக வேணும். அந்த துவா இல்லைன்னு வச்சுக்கிறேன், நீண்ட ஆயுளுக்கு வாய்ப்பே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்திலே நீளமான ஆயுள் வாழ வேண்டும். நீண்ட ஆயுள் வாழ்கிறது பெருசு கிடையாது, அந்த ஆயுளில் நிறைவான அமல் இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் நீண்ட காலம் வாழ்கிறான், ஒரு 100 வயசு வாழ்கிறான்னு வச்சுக்கிறோம். 100 வயசில் ஒரே ஒரு ஜும்மா தான் தொழு வந்திருக்கிறாரு, அதில் ஒரே ஒரு பெருநாள் மட்டும் தான் வந்திருக்காரு. மற்ற தொழுகைக்கு போகிறதே கிடையாது, எந்த நன்மையும் செய்கிறதில்லை, எந்த நோன்பு வைக்கிறதில்ல, தான தர்மம் கொடுக்கறதில்ல, சொந்த மதங்களை சேர்ந்து வாழ்றதில்லை, எல்லா வகையிலுமே 0. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீண்ட ஆயுள் வாழ்வது அவருக்கு அனர்த்தம், அவருக்கு நல்லதே கிடையாது. நீண்ட ஆயுள் வாழணும்னா அந்த நீண்ட ஆயுளில் நிறைவான அமல்களை செய்ய வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். இப்போ நீண்ட ஆயுள் கிடைக்குன்னா பெற்றோர்களை சேர்ந்து வாழ வேண்டும், அவருடைய துஆவை பெற வேண்டும். அடுத்து சொல்லுவாங்க, ஒருவன் அந்நிய பெண்ணோடு தவறான உறவை வைத்துக் கொண்டிருக்கின்றான். நல்லாவே தெரியுது, தப்புன்னு தெரிஞ்சிருக்குது, அடுத்த பெண்ணுன்னு தெரியுது, இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சு கூட விபச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன், இவருடைய தௌபா இருந்தாலே தவிர, இன்னைக்கு நைட்டு ஒருத்தர் எல்லா பாவத்தையும் செஞ்சிருக்கிறாரு, அல்லாட்ட வந்து தௌபா செஞ்சு, யா அல்லாஹ் நான் மடா குடியனாக இருக்கிறேன், பெற்றோருக்கு மாறி செஞ்சுருக்கிறேன், தாய் தகப்பனுடைய துவாவை வாங்கிட்டேன், அவங்கள்ட்ட மன்னிப்பை வாங்கிட்டேன், ஜோசியம் பார்க்குறதை இன்னொன்று விட்டுட்டேன், சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறேன், நான் இனிமேல் எந்த தவறையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு தௌபா செஞ்சிட்டான்னா அல்லாஹ் அவர்களையும் மன்னித்து விடுகின்றான். தௌபா செய்யாமல் இருந்தாங்கன்னா இந்த மனிதர்களுக்கு மன்னிப்பே இன்று இரவிலே கிடையாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய செய்திகளை பார்க்கின்றோம். இந்த இரவில் யார் விழித்து வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத் உண்டு என்பதாக சொல்லித் தருகின்றார். எல்லாத்துக்கும் மேலே பெரிய பாக்கியம் ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியம். இன்றைய இரவிலே வணங்கக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் வணங்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட சஹாபாக்கள்லாம் இருக்கும்போது சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தோழர்களே, நான் பிறை 13 ஷஅபானுடைய பிறை 13 அன்று அல்லாஹ்ட்ட துவா கேட்டேன், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்துடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு கேட்டேன். அல்லாஹ் 4 ஒரு பகுதி காவாசி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பதாக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். 2வது தினம் பிறை 14 அன்னைக்கு சஜிதால விழுந்தேன், அல்லாஹ்ட்ட கதறி அழுதேன், துவா செஞ்சேன், யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்துடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பிறை 14 ஷாபானுடைய மாசத்திலே அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள். இப்போ அல்லாஹ் சொல்றான், பாதி சமுதாயத்தினுடைய மக்களுடைய பாவத்தை மன்னிக்கின்றேன். அல்லாஹ் ரெண்டாவது சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அது போதல்ல. 3வது தினம் பிறை 15 இந்த ஷாபானுடைய இன்றைய இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரமாக சஜிதாவிலேயே இருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள். யா அல்லாஹ், எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு யா அல்லாஹ். என்னுடைய சமுதாயம் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் பாவங்களை செய்து விட்டார்கள், மன்னிச்சிரு யா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கதறி கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா இன்றைய இரவிலே உங்களுடைய சமுதாயத்தினுடைய எல்லோருடைய பாவங்களையும் நான் மன்னிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லியதாக நாம் பார்க்கின்றோம். ஷஃபாஅத்தை பெறக்கூடிய இரவாக இந்த இரவை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். இன்னொரு ஹதீஸில் வருது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அதை அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய இரவிலே சஜிதாவிலே இருக்கின்றார்கள். நீண்ட நேரமாக அல்லாஹ்விடத்திலே சஜிதாவிலே இருந்து அழுது கேட்கின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஓடோடி வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன வேணும்னு எல்லாம் கேட்க சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, யா ஜிப்ராயிலே, என்னுடைய சமுதாயத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அதான் என்னுடைய நோக்கம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், உங்களுடைய சமுதாயத்தினுடைய காவாசி மக்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவிலிருந்து எந்திரிக்கல, திரும்பவும் சஜிதாவில் இருக்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டான், என்ன வேணும்னு கேட்க சொன்னான். இந்த காவாசி நபர்களை பாவத்தை மன்னிச்சது எனக்கு பத்தாது, என்னுடைய சமுதாயத்துடைய பாவங்களை முழுமையாக மன்னிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் சொல்கிறாங்க. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சமுதாயத்தினுடைய பாதி நபர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான், அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சஜிதாவிலே இருக்கின்றார்கள், அழுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் 3வது முறையாக வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான், என்ன வேண்டும் என்பதாக அல்லாஹ் கேட்டுவிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்கின்றார்கள், ஜிப்ராயிலே, என்னுடைய சமுதாயத்தினுடைய அனைத்து பாவங்களையும் அனைத்து நபர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், இதுதான் என்னுடைய ஆசை, இதை தவிர எந்த கோரிக்கையுமே கிடையாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், இந்த சமுதாயத்தினுடைய அனைத்து நபர்களுடைய அனைத்து பாவத்தையும் மன்னிப்பதாக ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே அவர்கள் அல்லாஹ் சொல்லியதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்கின்றார்கள். பாவங்கள் மன்னிக்க பெறுவது என்பது ஷஃபாஅத்தை கொண்டு நடைபெறுகின்றது. முதல்ல நம்ம பார்க்கும்போது நம்ம செஞ்ச பாவத்தை அல்லாஹ் நேரடியாக மன்னிக்கிறானா அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த பாவங்கள்லாம் செஞ்சிருந்தோமோ அந்த பாவத்தினால தடைபடுது, அது முதல் வகை. 2வது வகை ஷஃபாஅத்தின் மூலமாக மன்னிக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் ஷஃபாஅத் செய்வாங்க? பெற்றோரை சேர்ந்து வாழ்ந்தவர்கள், மது குடிக்காதவர்கள், விபச்சாரம் செய்யாதவர்கள், இன்னும் பெரும்பாவங்களை செய்யாத சீதேவிகள், இவங்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத் செய்வாங்க. இப்போ ஷஃபாஅத்தை பெறக்கூடிய இரவாக அல்லாஹ் இன்றைய இரவை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். ஹஸரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹுடைய மகனார், பேரப்பிள்ளை, உமர் ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளை உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க இந்த ஷாபானுடைய 15வது இன்றைய இரவிலே நீண்ட நேரமாக தொழுகின்றார்கள், சஜிதா செய்கின்றார்கள். தொழுகையை முடித்ததற்கு பின்பாக தலையை உயர்த்தி பார்க்கின்றார்கள். ஒரு பச்சை நிற துணியை பார்க்கின்றார்கள். பச்சைன்னு இருக்கக்கூடிய ஒரு துணி, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா கண்ணை கவரக்கூடிய ஒரு அழகான துணி. அந்த துணி ஏத்தாப்புல தெரியுது, ஏத்தாப்புல கொஞ்சம் தூரம் தெரியல, வானளவுக்கு உயர்ந்ததாக அந்த பட்டு துணி தெரிகின்றது, பச்சை பட்டாடை தெரிகின்றது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்க்கின்றார்கள். என்ன பட்டு துணி அப்படின்னு பார்க்குறாங்க.
அதில் எழுதப்பட்டிருக்கின்றது, இவர் நரகத்தை விட்டும் விடுதலை பெற்றவர். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு நரகத்தை விட்டும் விடுதலை பெற்றவர் என்பதற்கு இதுவே பத்திரமாகும் என்பதாக பத்திரம் அல்லாஹ் எழுதி அனுப்பியிருக்கிறான். அந்த பச்சை துணியில், பச்சை பட்டாடையில் அல்லாஹ் பத்திரம் எழுதி அனுப்பியிருக்கின்றான். அவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற இரவுதான் இன்றைய இரவு. மக்ரிபில் யாசீன் ஓதுனோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாசீனை எந்த நோக்கத்திற்காக ஓதப்படுகின்றதோ அது நிறைவேறும். இன்னைக்கு கடுமையான வறுமையில் இருக்கிறோம், சோத்துக்கே வழி கிடையாது, சரியான காட்டில் இருக்கிறோம். யாசீன் ஓதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நாங்கள் அனுபவம் பார்த்துருக்கோம். மதரசாவில் இருக்கும்போது ஓதிக்கிட்டு இருப்போம். பாடம் தப்பாக சொல்லியாச்சுன்னா, தொழுகைக்கு லேட்டாக போயிடுச்சுன்னா எங்களுக்கு ஒரு நம்பர் வச்சுருப்பாங்க. வெளியே ஒருத்தர் நிற்பார், 10ஆம் நம்பரு நம்பர் வரிசையாக பதிஞ்சிட்டே இருப்பார். எங்கள் நம்பரை பதிக்கலைன்னா அன்றைக்கி நைட்டு அது சொல்லிடுவார், இவனுக்கெல்லாம் சாப்பாடு கிடையாதுப்பா, இவனுக்கெல்லாம் டீ கிடையாது அப்படின்னு கட் பண்ணிடுவாங்க. மறுநாள் காலையில் சோறு கிடைக்காது, உனக்கு சோறு கட்டுறான்டுவாங்க. சிலவங்களுக்கு சோறு கிடைக்கும், குழம்பு கிடைக்காது. அப்படி இருக்கும். அல்லது குழம்பு கொடுப்பாங்க, வெஞ்சனம் ஒன்றுமே இருக்காது. கறி சால்னாலாம் வச்சுருப்பாங்க, கறி இருக்காது, சால்னா மட்டும் கொடுப்பாங்க. ஊறுகாய் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போது ரொம்ப கஷ்டமான வறுமையான காலங்கள். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்லணும், யாசீன் ஓத ஆரம்பிச்சிருக்கோம். பாட்டி திடீர்னு அஜர்த்து கூப்பிடுவார், டே அவனை கூப்பிட்றா. என்ன அஜர்த்து, என்ன பாடம் கொடுக்கல, நாளைக்கு ஒழுங்காக கொடுப்பியா, நாளைக்கு தொழுகை லேட்டாக வருவியா? இல்லை அஜர்த்து இனிமேல் கரெக்டாக வருவேன். திரும்பவும் லேட்டாக தப்பும், திரும்பவும் இப்போ தப்பு வரதான் செய்யும். தப்பு வராமல் இருக்காது. தொழுகக்கூடிய அளவுக்கு பக்குவம் கிடையாது. சின்ன வயசு, விளையாட்டு பருவம். ஒரு 12 வயசு 13 வயசுனா என்ன விளவம் தெரியும். அந்த காலகட்டம் சில உஸ்தாமாக இறக்கப்பட்டு திரும்ப சோத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா யாசீன் ஓதுனா சோறு கிடைக்கணும்னா நீங்கள் உஸ்தா மாதிரி சொன்னதுனால அது யாசீனை ஓத ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம நிர்பந்தத்தில் இருக்கும் நேரங்களில் யாசீனை ஓதினால் அல்லாஹ் நியத்தை கபூல் செய்வான். பசியோடு இருப்பவர்களுக்கு அல்லாஹ் பசியை போக்குகின்றான். நோயோடு இருப்பவர்கள் ஓதினால் நோய் குணமாகின்றது. ஆபத்திலே சிக்கிக்கொண்டால், நிர்பந்தத்திலே மாட்டிக்கொண்டால் யாசீனை ஓதினால் அல்லாஹ் விடுதலையை கொடுக்கின்றான். அப்போ அந்த யாசீன் ஓதி நீளமான ஆயுளை கேட்டால் ஏன் அல்லாஹ் தரமாட்டான்? நோயினுடைய நீங்களும் கேட்டால் ஏன் தரமாட்டான்? நிறைவான ரிஸ்கை கேட்டால் ஏன் தரமாட்டான்? அவனுடைய வசனம், இறைவனுடைய வசனத்தை ஓதுகின்றோம். அதிலேயும் குறிப்பாக யாசீன் என்பது குர்ஆனுடைய உள்ளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை ஓதி கேட்கும்போது ஏன் அல்லாஹ் தரமாட்டான்? அவனுடைய வசனத்தை வாங்கி வச்சு அவன்கிட்ட அல்லாஹ் கொடுத்துறியா, அல்லாஹ் ஓ யாசீனை ஓதி இருக்கிறேன், நீ இறக்குன வசனம் தான் அப்படிங்கிட்ட ஏன் தரமாட்டான்? அல்லாஹ் கண்டிப்பாக தருவான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம நிய்யத்தை சரியில்லாமல் உட்கார்ந்தோம்னா, யாசீன் ஓதுறதே வேஸ்ட்டுன்னு உட்கார்ந்தோம்னா நம்ம துவாவும் வேஸ்ட்டாக தான் போகும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கையில் தொழுதுட்டு நேரடியாக பார்த்த செய்தி என்னென்னா, அல்லாஹ் கொடுத்த ஒரு பத்திரம் பச்சை பட்டாடையில் பார்த்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தன்னுடைய பணியாளர்களுக்கு, பசரா நாட்டிலே வசிக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு தபால் எழுதுகிறாங்க. அப்பா வேலை செய்யக்கூடிய பணியாளர்களே, 4 இரவு இருக்குது, 4 இரவுகள் உலகத்தில் இருக்குது. அந்த 4 இரவில் நீங்கள் வீணடிச்சிடாதீங்க, அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தபால் எழுதுகிறாங்க. அந்த 4 இரவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரஜபு மாதத்தினுடைய பிறை 1, சென்ற மாதத்தினுடைய பிறை 1. அந்த நாளை பெரும்பாலும் நம்ம கண்டுக்கிறதே இல்லை. போன மாதம் ஒரு அம்மா யதார்த்தமாக ஃபோன் அடித்தாங்க. அவங்க ஆலிமா ஃபோன் அடித்து, அதுக்கு புற தெரிஞ்சிச்சா சார்த்துனாங்க. இப்போ நான் சொன்னேன், புற இதுவரை தெரிஞ்ச மாதிரி தகவல் இல்லைம்மா, வந்துச்சுன்னா தகவல் சொல்கிறேன்னு. அஜித்து எத்தனை மணிக்கு தகவல் வந்தாலும் உடனே ஃபோன் அடிச்சுருங்க அஜித்து, நடிச்சாமன்னு யோசிக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன் ஆலிமா இவ்வளோ அவசரமாக கேட்குறீங்களே, என்ன காரணம்? வேறு செஞ்சால் காலைல பதில சொன்னால் போதுங்கன்னு. இல்லை அஜித்துன்னு சார், நாளைக்கு நான் நோன்பு வைக்கணும் சார். ஏன்னா இன்றைக்கி நோன்பு கூட இருந்தேன்னா நல்லா நிறைய நன்மையை தருவான்ல. பெண்கள் எந்த அளவுக்கு போட்டி போட்டு அமல் செய்கிறாங்க. நான் நோன்பு வைக்கல, ஆனால் அந்த அம்மா ஆர்வத்தோடு கேட்கும்போது, துவா செய்யுங்கம்மா, உங்கள் துவாரை என்னையும் அவங்க வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு பிற தெரிஞ்ச உடனே தகவல் உடனே சொன்னேன். அம்மா பிற தெரிஞ்சிருச்சு, வாட்ஸ்அப் கிடையாது, சாதா ஃபோன் தான் வச்சுருக்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி, அம்மா பிற தெரிஞ்சிருச்சு, தகவல் வந்துருச்சு, சார் நாளைக்கு நோன்பு வைங்க, நோம்பில் துவாவில் என்னையும் மறந்துடுறாங்க, எனக்கும் துவா செய்யுங்க, எங்கள் பிள்ளைகளுக்கும் துவா செய்யுங்க, துவா செய்ய சொன்னேன். இப்போ ரஜபனுடைய பிறை 1 அன்றைய இரவிலே செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் மிகப்பெரிய பாக்கியமாக
அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அதற்கான கூலி அல்லாஹ் நிறைவாக தருகின்றான். ரெண்டாவது, ஷஅபானுடைய பிறை 15 இன்றைய இரவு, நாம் உட்கார்ந்துருக்கக்கூடிய இன்றைய இரவு. நம்ம தொழுகிறது மட்டும்தான் இபாதத்து நினச்சிட்டு இருக்கோம். பயான் கேட்கறது இபாதத்து. இதில் கேட்டு என்ன அமல் நம்ம செய்கிறோமோ அந்த அமலுக்குரிய கூலியை அல்லாஹ் தருகின்றான். நன்மையான செய்திகளை கேட்பதும் ஒரு இபாதத், நன்மையான செய்தியை சொல்லுவதும் ஒரு இபாதத். தொழுகையில் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா தக்பீர் கட்டினதுலேருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அதை தவிர உள்ள பார்த்தீங்கன்னா சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அந்த ஒரு வார்த்தை தான் வித்தியாசமாக வரும். அங்கேயும் அல்லாஹ் அக்பர்னு சொல்லலாம்ல, ஏன் மாறி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு வேகமாக வர்றாங்க. ஒரு யூதன் இடையில மறித்து சில கேள்விகளை கேட்குறான். இப்போ கேள்வி கேட்கும்போது மார்க்க சட்டத்தை சொல்ல வேண்டும், மார்க்கம் சொல்லக்கூடிய கட்டாய கடமை. ஏன்னா அவன் தெரியாமல் அமல் செஞ்சுட்டான்னா அந்த பாவத்துக்கு தெரிஞ்ச மனுஷன் ஆளாக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வர்றாங்க. தொழுகை வர ஆரம்பிச்சிருச்சேன், இவர் வரை கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்லாமல் போனாலும் பாவம், தொழுகையை விட்டாலும் பாவம், என்ன செய்கிறது? நிர்பந்தமான சூழ்நிலை, ரெண்டுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டாங்க. அவன் கேட்குற கேள்விக்கு நிதானமாக அவன் கேட்குற 3 கேள்வி கேட்குறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு 3க்கும் ஒரே பதிலை சொல்கின்றார்கள். 3க்கும் ஒரே பதிலை சொன்னாங்க. அவருடைய கேள்வி முடிஞ்சிருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகைக்கு வந்துட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவிலேயே நீண்ட நேரம் இருக்கின்றார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிற்க வைத்திருக்கின்றார்கள். எப்பவுமே ருக்குன்றது கொஞ்சம் தஸ்பீஹ் ஓதுற அளவுக்கு தான் நிற்பாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரமாக ருக்கூவிலே நிற்கிறாங்க. என்ன காரணம் சஹாபாக்களுக்கு தெரியல. நம்மள மாதிரி திரும்பியும் பார்க்க முடியாது. எந்திரிக்கஜத்து விட்டோஜிருத்து அப்படின்னு சொல்லவும் முடியாது. நம்ம காரணம்னா விட்டோஜி அப்படின்னு சொல்லிடலாம், நம்ம எந்திரிங்கச்சி இணைஞ்சு நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டுடலாம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி முடியாது. சஹாபாக்கள் முழுக்க முழுக்க பயந்து தொழக்கூடிய காலம். சஹாபா பெருமக்கள் அப்படி ருக்கூலே நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நேரம் கழிச்சு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, யார் அல்லாஹ்வை புகழ்ந்தாரோ அந்த புகழை அல்லாஹ் கேட்டு விட்டான். யார் அல்லாஹ்வை புகழ்ந்தாரோ அந்த புகழை அல்லாஹ் கேட்டு விட்டான். இத்தனை நாளாக இருந்தது அல்லாஹ் அக்பர் தான் இருந்துச்சு. அன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமாக சொல்கிறாங்க. சஹாபா பெருமக்கள்லாம் தொழுகை முடிச்சவொன்னே என்னென்னு கேட்குறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கு விட்டு எந்திரிக்கல. நல்ல வேளை தொழுகை கிடைச்சிருச்சு அப்படின்னு அல்லாஹ் புகழ்ந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் புகழ்ந்தாங்க. இந்த புகழை அல்லாஹ் கேட்டு விட்டான். கியாமத்து வரை அந்த புகழுக்கு சொந்தக்காரர்களாக, அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர்களாக ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கின்றோம். அதுக்கு காரணம் என்னென்னா, கல்வியை கற்றுக் கொடுத்து விட்டு வந்தார்கள். இப்போ கல்வியை கற்பதும் ஒரு இபாதத், கல்வியை கற்றுக் கொடுப்பதும் இபாதத், கல்விக்காக உதவி செய்வதும் இபாதத், உதவி செய்வதற்கு கல்விக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களை தூண்டுவதும் ஒரு இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 4 கூட்டத்தில் இருந்துக்கப்பா 5வது கூட்டத்துக்கு போயிடாத. ஒன்று கல்வியை கற்கணும், அல்ல கற்றுக் கொடுக்கணும், அல்ல உதவி செய்யணும். உதவி செய்கிறதுக்கு தூண்டணும். 4ம் இல்லாமல் அங்கே போயா ஓத போகிற, அந்த ஆள்கிட்டையா ஓத போகிற, அந்த இடத்துக்கா உதவி செய்கிற அப்படின்னு தடுத்தோம்னா 5வது ஆளாக போயிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை பார்க்கும்போது இந்த பயான் கேட்பதும் மார்க்க விஷயங்களை கற்பதும் கற்றுக் கொடுப்பதும் ஒரு இபாதத். ஷஅபானுடைய 15வது இரவு என்பதை, சிறப்பான இரவு என்பதை பஸ்ரா நாட்டை சார்ந்த தன்னுடைய பணியாளர்களுக்கு உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு கடிதமாக எழுதினார்கள். இது 2வது இரவு. 3வது இரவு என்னென்னா நோன்பு பெருநாளுடைய இரவு. நாளைக்கு பெருநாள் இன்ஷா அல்லாஹ் வேற தெரிஞ்சிருச்சு. அன்றைய இரவு நீங்கள் அன்றைக்கி தான் செய்தானே வர்றான் குழப்பத்துக்கு. அந்த பள்ளியாசத்தில் பார்த்தாச்சு, இந்த பள்ளியாசத்தில் பார்த்தாச்சு. என்றைக்குமே ஒரு செய்தியை நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. நம்ம மகள்னால என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கணும். நம்ம எங்கே குடியிருக்கிறோமோ அந்த மகள்னால என்ன சொல்லப்படுதோ அதுதான் கேட்டுக்கிறோம். அதை தவிர எங்கேயுமே போகக்கூடாது. அந்த இமாம் தான் அதுக்கு பொறுப்புதாரி. அது நம்ம தப்பாக செஞ்சாலும் சரி, நல்லதாக செஞ்சாலும் சரி, அதுக்கு பொறுப்பு யாருன்னா மகள்னாவுடைய இமாம். அதுக்கடுத்து மகள்னாவுடைய நிர்வாகிகள். ஏன்னா இமாம் சொல்கிறது தான் நிர்வாகிகள் கேட்பாங்க. அப்போ அவர் மக்கள்லாம் தவறு செஞ்சுட்டாங்கன்னா முதல்ல போராளி இமாம் தான் போய் அவன் நரகத்துக்கு. மக்கள்லாம் நன்மை செஞ்சுட்டாங்கன்னா முதல்ல சொர்க்கத்துக்கு போகிறது அந்த இமாம் தான் போகணும். அதனால் நம்ம மகள்னால என்ன நடக்குது,
பிற தெரிஞ்சா பிற தெரியலையா, அதை நம்ம பார்க்கணுமே தவிர அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி எல்லார் தூக்கத்தையும் கெடுத்து நம்ம நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. பெருநாளுடைய இரவு என்பது வணக்கம் செய்யக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய நாள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்றைய இரவை சிறப்பிற்குரிய இரவாக தன்னுடைய பணியாளர்களுக்கு தபாலை எழுதினார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து ஹஜ்ஜி பெருநாளுடைய இரவு. நாளைக்கு ஹஜ்ஜி பெருநாள், அன்றைய இரவு, அதுக்கு முந்தின இரவு. இன்னைக்கு அந்த நாளில் நினச்சோம் குர்பானி ஆடு பிடிக்கிறது, அறுக்கிறதுக்கு ஆடு பிடிக்கிறது, இப்படி நம்ம போயிட்டுருக்குறோம். எல்லா இபாதத்துலையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். நம்ம மகல்லாவில் என்ன நடக்கின்றதோ அதிலே நாம் பங்கேற்க வேண்டும். அது 5 நேர தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜும்மாவாக இருந்தாலும் சரி, பெருநாள் தொழுகையாக இருந்தாலும் சரி, நம்ம மகல்லா என்னவோ அதை பின்பற்றும். குர்பானி கொடுக்குறேன், அந்த மகளால் சீக்கிரம் தொழுதுட்டேன், இந்த மகளால் சீக்கிரம் தொழுதுட்டேன், அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை, உரிக்கிறதுக்கு ஆள் இல்லை, என் அஜத்தும் குர்பானி கொடுக்க தானே செய்கிறாரு, அவர் தொழுது வந்துனா அவர் கொடுக்குறாரு, பின்னால் தொழுறா சீக்கிரம் போயிடுறீங்க. அஜர்த்து எல்லாரும் தொழுது எல்லா துவாவையும் முடிச்சுட்டு எல்லாரையும் தாண்டி வீட்டுக்கு வரக்கூடிய மக்களையும் சந்திச்சுட்டு அவர் போய் குர்பானி கொடுக்க போகும்போது 11 மணி 11:30 மணி ஆயிடும். அவங்க வீட்லேயும் சமைக்க தானே செய்யணும், அவங்களும் கறி இலைகள் கொடுக்க தானே செய்யணும். அதனால் தொழுகும் விஷயத்தில் மகல்லாவை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த மகல்லால் என்ன நடக்குது அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த மகளால் எப்போ நோன்பு திறக்கிறாங்க அதைத்தான் பார்க்கணும். அந்த மகளால் முன்னாடியே பாங்க சொல்லிட்டாங்க, அவங்க முன்னாடியே தொழுகிறாங்க, அவங்க முன்னாடியே நோன்பு திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அதை பின்பற்றினோம்னா நன்மைகள் வீணாகிவிடும் என்பதை இந்த கவனத்திலே வைக்க வேண்டும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எதையும் தாண்டி சொன்னார்கள், 5 இரவுகளை பேணிக் கொள்ளுங்கள். இமாம் உமர் பின் அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது சொன்னாங்க 4 இரவுனாங்க. இவங்க அதிகப்படியாக இன்னொரு இரவு சேர்க்குறாங்க, வெள்ளிக்கிழமை இரவு, வியாழன் மாலை, வெள்ளி இரவு. வெள்ளிக்கிழமை நாளைக்கு ஜும்மா, அதுக்கு முந்தின இரவுக்கு பெயர் வெள்ளிக்கிழமை இரவு. வியாழன் மாலை, வெள்ளி இரவு, அன்றைய இரவு சிறப்பிற்குரிய இரவாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருவரும் பராத்தினுடைய இன்றைய இரவு வந்துவிட்டால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ் இன் குந்த கதபுதனா அஸ்கியா, யா அல்லாஹ் இன்றைய இரவிலே விதியை நீ எழுதுகின்றாய், அப்படி எழுதும் நேரத்திலே நாங்கள் மூதேவி என்பதாக நீ எழுதியிருந்தால் ஃபம்ஹு, அதை அழித்து விடு யா அல்லாஹ். இன்றைய இரவிலே நீ எழுதுகின்றாய், சீதேவியா மூதேவியா என்பதாக நீ எழுதுகின்றாய், அந்த பட்டியலிலே எங்களை மூதேவி என்பதாக நீ எழுதியிருந்தால் அதை அழித்து விடு யா அல்லாஹ், எங்களை பக்துபுனா சுஹதாக, யா அல்லாஹ் எங்களை சீதேவிகளுடைய பட்டியலிலே நீ எழுதி விடுவாயாக என்பதாக துஆ செய்யக்கூடிய வளமையை வைத்திருந்தார்கள். அடுத்து சொல்வாங்க, வைன் குந்த கதபுதனா சுஹதாக ஃபஸ்பித்னா, யா அல்லாஹ் ஒருவேளை எங்களை சீதேவியாக நீ எழுதிட்ட அப்படின்னு வச்சுக்கிடுவான். அப்படி சீதேவியை எழுதிட்டேன்னா அதோட நிறுத்திடாத, அந்த சீதேவியின் பட்டியலில் ரெகுலராக எங்கள் பேர் இருந்துக்கிட்டே இருக்கும். சீதேவின் பேர் வந்துருச்சு, என்னைக்கா ஒரு நாளைக்கு சின்ன தப்பு பண்ணிட்டு அப்படி மாறுறதுக்கான சாத்தியம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அதிகாலையிலே முஸ்லீமாக எழுந்திருக்கின்றான், மாலையிலே காஃபிராக மாறிவிடுகின்றான். இன்னொரு மனிதன் காலையிலே காஃபிராக முழிக்கின்றான், மாலை நேரத்திலே அவன் முஸ்லீமாக மாறிவிடுகின்றான். ஈமானுடைய விஷயத்தில் எப்போது மாறும், எந்த நேரத்திலே மாறும், யாருக்கு மாறும் என்பது நமக்கு தெரியாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச துவா, யா அல்லாஹ் எங்களை சீதேவியாக நீ எழுதிவிட்டால் அதிலே நிரந்தரமாக எங்களை தரிவிடுத்து வைப்பாயாக, அதை விட்டும் எங்களை மாறச் செய்து விடாதே என்பதாக சொல்லிவிட்டு சொல்வார்கள், ஃபஇன்னக தம்ஹு மா தஷா, எதை நாடினாலும் உன்னால் அழிக்க முடியும். வைந்தக உம்முல் கிதாப், அடிப்படையான வேதம் என்பது உன்னிடத்திலேயே இருக்கின்றது. அது அடிப்படையான புக்கு எங்கே இருக்குன்னா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் ஏடு அல்லாட்ட தான் இருக்குது. விதி 2 வகை, விதி 2 வகை. நீங்கள் உலகத்தில் பார்த்தோம்னா டெம்பரவரி ஸ்டாஃபும் ரெகுலர் ஸ்டாஃபும் போட்டிருப்பாங்க, எல்லா நிறுவனத்திலையும் வச்சுருப்பாங்க. ஒரு சீசன் டைம் வந்துருச்சுன்னா 10 பேரை சேர்ப்பாங்க. அவர் 1 மாதம் தான் இருப்பார். அந்த 1 மாதம் முடிஞ்சோன்னு சம்பளத்தை கொடுத்து ஒரு ஸ்வீட்டை கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் அனுப்பி விட்டுருவாங்க. ரெகுலராக வேலை பார்க்குறாள் இருப்பார், அவருக்கு இவரோட பன்மடங்காக கொடுப்பாங்க.
என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளை விட்டு ஓடி போயிடக்கூடாதுன்றக்காண்டி. இப்போ எல்லா வியாபாரத்தையும் உள்ள ஒரு சூசகம் இது. இதே போல தான் அல்லாஹ்வுடைய வேதத்தில் லவ்வுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையிலே அல்லாஹ் 2 விதமாக பிரித்து வைக்கின்றான். நம்முடைய கதா கதிரை 2 வகையாக அல்லாஹ் பிரித்து வைக்கின்றான். சில விதி அல்லாஹ் மாற்றவே முடியாதுன்னு ஒரு சூழ்நிலைக்கு வச்சிடறான், அதை மாற்ற முடியாது. சில விதிகளை அல்லாஹ் மாற்றும்படி வைத்திருக்கின்றான். அதுதான் நன்மைகளை செல்வதன் மூலமாக, வசீலாவின் மூலமாக, ஷஃபாஅத்தின் மூலமாக நம்முடைய சாலிகான குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகள் நமக்கு துஆ செய்வதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய மறுமையினுடைய மாற்றத்தை, கலா கதிரினுடைய மாற்றத்தை அல்லாஹ் செய்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வாழ்ந்தது கம்மியான காலம். அதிகபட்சம் ஒரு 25 வயசு. அதிகபட்சமாக உலகத்தில் வாழ்ந்தது ஒரு 25 வயசு தான் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. நீளமான காலம் வாழல. ஆனால் ஃபாத்திமா நாயகி யாருன்னா சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவி. சொர்க்கத்தினுடைய பெண்களுக்கெல்லாம் தலைவி. சொர்க்கத்தினுடைய வாலிபர்களாகிய ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயார். சொர்க்கத்தினுடைய புலி என்பதாக வர்ணிக்கப்பட்ட அலி ரலியல்லாஹுடைய துணைவியார். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க. கம்மியான காலம் தான் வாழ்ந்தாங்க, நீண்ட காலம் வாழவில்லை. நீண்ட காலம் வாழ்வது பெரிதல்ல, அந்த காலத்தில் இபாதத்தை செய்ய வேண்டும், அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெற்ற வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லித் தந்திருக்கின்றது. இந்த இரவுல காலித் இப்னு மிஅதான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, லுக்மான் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா, பராத்தினுடைய இரவு வந்துருச்சுன்னா புது ஆடை போட்டுக்கிறோம், இருக்கிற ட்ரெஸ்ஸிலேயே புது ட்ரெஸ் போட்டுக்கிடுவாங்க. எண்ணெய் தேய்த்து கொள்வார்கள், சுருமாயிட்டுக் கொள்வார்கள், அத்தரை பூசிக்கொள்வார்கள். இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள். இரவு முழுக்க நின்று அல்லாஹ்வை வணங்குவார்கள். அவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அந்த சீதைகள் இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். அந்த இரவு என்னன்னா மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்ற இரவு. அது நல்ல புத்தாடை அணிந்து கொள்வார்கள், அத்தர் பூசிக்கொள்வார்கள், சுருமாயிட்டுக் கொள்வார்கள், எண்ணெய் தேய்த்துக் கொள்வார்கள், இரவு முழுக்க நின்று வணங்குவார்கள். காரணம் என்னவென்றால் அன்றைய இரவு என்பது மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றது. அதனால கொண்டாடினாங்க. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் உலகத்தில் நம்ம அனுப்புனது என்ன காரணம்னா, இறப்பதற்காக அல்லாஹ் நம்மை அனுப்பவில்லை. மௌத்து இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது, ஒரு நாள் இருக்குது, அதில் மாற்ற கருத்தே கிடையாது. ஆனால் உலகத்திலே அல்லாஹ் அனுப்பிய காரணம் நாம் இறக்க வேண்டும், இறப்பை ஆதரவு வைக்க வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் அனுப்பவே இல்லை. நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதாக கேட்கும்படி மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, திடீர் மூத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பை தேடுங்கள். திடீர் மூத்து என்றைக்குமே ஆபத்து. என்ன காரணம்னா, திடீர்னு மூத்தா போயிட்டோம்னா அல்லாஹ்ட தௌபாவே செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். தௌபா செய்ய வேண்டுமானால் ஒரு சில நாளாவது படுத்த படுக்கையிலே படுக்க வேண்டும், நோயுற்று இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த அளவுக்கு சுமையாக இருக்கக்கூடிய அளவுக்கு அல்ல நம்மளை வாழ வைக்கக்கூடாது. அல்லாஹ் அதை விட்டும் பாதுகாப்பானாக. நம்ம அடுத்த ஆளுக்கு சுமையாக இருக்கக்கூடாது, அடுத்த ஆள் நமக்கு சுமையாக இருக்கக்கூடாது. அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. அதே நேரத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அமல்களை செய்து வாழ வேண்டும், அல்லாஹ்வை நினைத்து அவருடைய தௌபா செய்து உலகத்திலே பிரியக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும். ஈருலகத் தலைவர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பாவமே இல்லாதவங்க. அந்த நபி ஒரு 10-15 நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. படுத்த படுக்கையில் ரொம்ப மோசமா, அப்படிலாம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாமல் பலகீனத்தால் வீட்டிலே இருந்தார்கள் அப்படின்னு செய்தி நம்ம பார்க்குறோம். மயக்கம் அடிக்கடி வரும் பலகீனத்தால். இந்த கடைசி நேரத்தினுடைய சில அடையாளத்தை கொடுக்கணுன்றக்காக அல்லாஹ் கொடுத்தான். சஹாபா பெருமக்கள்லாம் ஒன்றா உட்கார்ந்து இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவாங்களாம், தோழர்களே, அல்லாஹ் நாடாம உங்கள் அமல்னால ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ அமல் செஞ்சாலும் சரிதான், அந்த அமல்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த அமலில் நீ ரெகுலராக இருக்கும், அந்த அமலில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு இஷா தொழுதுன்னா ஆயுள் முழுக்க இஷா தொழுது, அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும். தவிர இன்னைக்கு தொழுது நாளைக்கு தொழுவ மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு அமலில் விடாப்படியா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அமலை வச்சு மட்டும் அல்லாஹ் ஒன்றுமே உங்களுக்கு நன்குறி தரமாட்டான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் உடனே கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ்
உங்களுக்கும் அதே நிலைமை தானான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் எப்பவுமே நன்மையுடைய விஷயத்தில் யோசிக்க மாட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கும் அதே நிலைமை தானா, எங்களுக்குள்ளதான் உங்களுக்குமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்களாம், என்ன பணிவே உருவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்குமே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். குர்ஆன் தெளிவாக சொல்லுது. பரிசுத்தமான ஆளதவர் யாரும் நபி அல்லாம அனுப்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபி ஈருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய ரஹமத்தினால அல்லாஹ் என்ன பாதுகாத்து வச்சிருக்கிறான், அவர் ரஹமத்து இல்லைன்னா உண்மையை செய்ய முடியாது. ஆமாப்பா உங்களை மாதிரி தான் நான் தான் அப்படின்னு சொல்லலை, பதில் சொல்லலை. இந்த சொன்ன பதிலை பார்த்தோம் என்றால் நெளிவு சினிவான பதிலை ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கின்றார்கள். ஆமாப்பா நானும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்னப்பா நபியை பார்த்து இந்த வார்த்தை கேட்குற, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஸல்லல்லாஹு அந்த பதிலை சொல்லவில்லை. அல்லாஹ் என்னுடைய ரஹமத்தினால் பாதுகாத்து இருக்கின்றான். ஸல்லல்லாஹு சொன்ன பதில் மிக ஆழமான கருத்தை கொண்ட ஒன்றாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான். கண்ணியமிக்கவர்களே, உலகத்திலே வாழும் காலத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும். அந்த காலத்தில் நிறைய அமல்களை செய்ய வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். உலகை பிரியும் நேரத்திலே சில நாட்களாவது நோயில் இருந்து தௌபாவை கேட்டிருக்க வேண்டும். தௌபா இல்லாமல் இறந்துடும் வச்சுங்களேன், அது மிகப்பெரிய கை செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனால் திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பை தேடினார்கள். இன்னைக்கு பெரும்பாலும் அவசர காலம், நம்முடைய காலம் ரொம்ப மோசமான காலம். கணவன் மனைவிக்கு வந்து சண்டை வந்துருச்சுன்னா உடனே மனைவி சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தைன்னா ஏதாவது நாளைக்கு சொன்னேன்னு வச்சுக்கீங்க, எழுதி வச்சுட்டு செத்து போகும்போதுங்க. மனைவி மிரட்டக்கூடிய மிரட்டல், கணவன் மிரட்டுகின்றான், நீ ஏதாவது நாளைக்கு பேசுறேன்னு வச்சுக்க, உன் பேரை எழுதி வச்சு நான் செத்து போயிடுவேன். சாவுறதுக்காக உலகத்துக்கு வந்தோம், வாழ்றதுக்கு தான் வந்திருக்கோம். வாழும் காலங்களில் அமல்களை செய்ய வேண்டும், சாதிக்கணும். கவலை இல்லாத பிரச்சனை இல்லாத எந்த மனுஷன் இருக்கிறான்? எல்லா மனுஷனுக்கும் கவலைக்கு, எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கு. நோய் இல்லாத மனுஷன் கிடையாது. ஒரு ஆளை பார்த்து நம்மளை பார்த்தோன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற மாதிரி இருக்கும். அதான் உலக வாழ்க்கை. அப்போ சாதிக்க வேண்டுமே தவிர, அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டுமே தவிர, செத்து போவென்பதாக மிரட்டக்கூடிய வாழ்க்கை என்பது மோசமான வாழ்க்கை. அதிலேயும் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் எடுத்த எடுப்புலையே 1.5 லட்சத்துக்கு பைக்கு வாங்கி தர முடியுமா முடியாதா? அவருக்கு பாவம் மாதம் 1500 ரூபா வாடகை கொடுக்குறே கஷ்டப்பட்டு இருப்பார். அத்தாக்கார் அவ்வளோ சிரமப்பட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் 1.5 லட்சத்துக்கு பைக் வாங்கி தருவியா தரமாட்டியா? எனக்கு பெரிய மாளிகை வாங்கி தருவியா தரமாட்டியா? என்னை வந்து அந்த ஊரில் இருக்கிற அளவுக்கு அந்த ஹாஸ்டலில் படிக்க வைக்க முடியுமா முடியாதா கேட்குறான். அவர் முடியாதுப்பா, எனக்கு தகுதி இல்லைப்பா, எனக்கு 1500க்கே வக்கு இல்லாமல் இருக்கு, நான் என்னப்பா உனக்கு செய்ய முடியுன்றாருண்ணா. சரி அப்போ நான் கவனிச்சுக்கிறேன், நான் என்ன செய்யணுமோ அது மாதிரி எழுதி வச்சு நான் செத்து போயிடுறேன், நீ என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். மிரட்டக்கூடிய வார்த்தைகள். வாழும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே தவிர செத்து போவதற்கு கிடையாது. அல்லாஹ் விதியை விதிக்கக்கூடிய இன்றைய இரவிலே நாம் கவனமாக வார்த்தையை கையாள வேண்டும். வார்த்தை தப்பி வந்துவிட்டால் அதை அல்லாஹ் படிக்க வைத்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே நீண்ட காலம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நீண்ட ஆயுளை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அந்த நீண்ட ஆயுள் வாழ்வது பெரிதல்ல, அந்த நீண்ட ஆயுளே நோய் நொடி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், நிம்மதியற்ற வாழ்க்கை இல்லாமல், ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் நிம்மதியை தர வேண்டும். எல்லாமே கிடைச்சிருச்சு, நீண்ட ஆயுள் வாழ்ந்தாச்சு, நிம்மதியெல்லாம் கிடைக்குது. அசல்லே வந்து பொருளாதாரம் ஒன்றுமே கிடையாது. எங்கேருந்து நிம்மதி வர்றது? இன்னைக்கு பெரும்பாலான குடும்பத்தில் பஞ்சாயத்து எங்கன்னா பொருளாதாரம் தான். கணவன் மனைவிக்கு பஞ்சாயத்து பெரும்பாலும் வரும். நாங்கள் அதில் பெரும்பாலும் பேச போகும்போது 2 செய்தி அவங்கள்ட்ட கேட்போம். முதல் செய்தி, ஒழுங்காக சம்பாதிச்சு கொடுக்குறீங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்போம். இல்லை நிறைய கடன் இருக்குது, நகையெல்லாம் வந்து பேங்கில் லோனில் வச்சுருக்குறோம், அப்பயும் அந்த பொண்டாடி சண்டை போடாமல் இருப்பா. முதல் செய்தி. 2வது, சரி பொருளாதாரம் தான் இல்லை, மனைவி விட்டு அன்பா பேசுவியா? அதுவும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் வல்லுன்னு விழுறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எந்த வீட்டில் நாய் இருக்கின்றதோ அந்த வீட்டில் ரஹமத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இதுக்கு விளக்கம் எழுதுவாங்க, நாய் இருக்கக்கூடிய வீடு மட்டுமல்ல, நாய் குணத்தை படைத்த மனிதன் இருக்கும் வீட்டிலும் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இப்போ இப்படி இருந்தால் குடும்பத்தில் சண்டை வராமல் என்னச்சு? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குடும்பங்களிலே நிம்மதி நமக்கு மத்தியிலே ஏற்பட வேண்டும். அதற்கு அடிப்படை பொருளாதாரம். ஹலாலான வருமானங்களை சம்பாதிப்பதற்கு நாம் முற்பட வேண்டும். வீட்டிலே உட்கார்ந்து சம்பாதிச்சோம்னா கண்டிப்பாக நடக்காது.
நமக்கு என்ன தொழில் தெரியுமோ, என்ன சம்பாதிக்க முடியுமோ, இன்னைக்கு என்ன முடியுமோ அதை சம்பாதிக்கும். நம்ம 1000 ரூபாய் எதிர்பார்த்துட்டு வீட்டில் உட்காந்தோம்னா நடக்கக்கூடிய காரியம் இல்லை. 10 ரூபாயை சம்பாதிச்சு டீ சாப்பிட்றதா சொந்த காசில் சாப்பிடும். அடுத்த கையண்டாம அல்லாட்ட கேட்கணும். அதுக்கு அடிப்படை இபாதத்துகளை பேண வேண்டும். வீட்டில் பெண்கள் இபாதத்துடைய விஷயத்தை பேண வேண்டும். தலை தேர்ந்தெடுக்கக்கூடிய பழக்கத்தை ஒழிக்க வேண்டும். இன்றைக்கி பெரும்பாலான பெண்கள் உட்காரக்கூடிய இடம் எங்கன்னா வீட்டு வாசலில் உட்காந்துக்கிறாங்க. தலையும் விரித்து போட்டுக்கிட்டு எனக்கு என்னென்னு உட்காந்துக்கிட்டு ஊர் புறணிப்புள்ள பேசக்கூடிய இடம் எங்கன்னா வீட்டு வாசல். ரஹமத்துடைய மலக்குமார்கள் வருவாங்க. இந்த அம்மா தலை விரித்து போட்டவொன்னு பார்த்த உடனே இந்த வந்த மலக்குமார்கள் அப்படியே போயிடுவாங்க. என் வீட்டுக்காரர் சம்பாதிக்கல சேர்த்து எவ்வளோ சம்பாதிக்க வீட்டில் பறக்கத்தில் சேர்த்து எங்கே கிடைக்கும்? ரஹமத்துடைய மலக்குமார்கள் நாம் தான் தடுத்து கொண்டிருக்கின்றோமே. எனவே அல்லாஹ் தஆலா இந்த பரக்கத்தான இந்த நாளில் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தர வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 120 வயசு வரை வாழ்ந்திருக்கிறார். 120 வயசு வாழ்ந்த மிகப்பெரிய சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பெற்றவர்கள். அந்த சஹாபி வாழ்க்கையில் 100 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. 100 ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு வருஷம் நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், அடுத்த வருஷம் பொருளாதாரம் இருக்காது, அதுக்கடுத்த வருஷம் உடம்பு சரியில்லாமல் போயிடும், குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், போகக்கூடிய பாதையில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், எத்தனையோ காரணங்கள். ஆனால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 100 ஹஜ்ஜை செய்திருக்கின்றார்கள். 120 வயசு வரை வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் 20 வயசுல ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்கன்னா ஹஜ்ஜி செய்த மனிதனுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இரும்பிலிருந்து துருவை நெருப்பு போக்குவதை போன்று அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாக்கியத்தை பெற்ற சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் நமக்கும் திரும்ப திரும்ப அந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவை ஜியாரத் செய்து நம்முடைய சலாமை சொல்லி அதற்கு பதிலி சலாமை நேரடியாக பெற்று அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய நற்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. உலகத்திலே வாழும் காலம் முழுக்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக மன நிம்மதியோடு நிறைவாக அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய உயர்ந்த உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்திருவானாக. வாழ்க்கையிலே ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள், கடன்கள், அத்தனை பிரச்சனையை விட்டும் அத்தனை முசீபத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை நீக்கி வாழும் காலம் முழுக்க நிம்மதியோடு வாழக்கூடிய தௌஃபீத்தை பெற்ற சீதேவிகளாக அல்லாஹ் நம்மை வாழச் செய்திருவானாக. நம்முடைய ஆண் பெண் குமர்களுக்கு அல்லாஹ் சாலியான பொருத்தமான ஜோடிகளை வெகு விரைவிலே அமைத்து தந்து அந்த குமர்கள் மூலமாக திருமணங்கள் சிறப்பாக நடந்து வாழ்க்கை நிம்மதியோடு வாழ்ந்து அதன் மூலமாக பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மகிழ்ச்சியும் கண் குளிர்ச்சியும் தரக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்கு அல்லாஹ் சாரியமான குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் தருவானாக. குழந்தை யார் கர்ப்பமாக இருக்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சுகப்பிரசவத்தை தந்தல் புரிவானாக. வியாபாரங்களிலே, உத்தியோகங்களிலே, நம்முடைய தொழில் துறைகளிலே அல்லாஹ் முன்னேற்றத்தையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இழிவான வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய சந்ததிகளுடைய கரங்களிலே அல்லாஹ் நிறைவான ரிசுக்கை வழங்கி அந்த ரிசுக்கிலிருந்து நிறைய தான தர்மங்களை செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அதற்கான உள்ளங்களையும் சிந்தனைகளையும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய வாரிசுகளை ஏழைகளாக அல்லாஹ் வாழச் செய்யாமல் கோடீஸ்வரர்களாக அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொந்தமான மிகப்பெரிய பங்களாவை அல்லாஹ் சொந்தமாக உலகத்திலேயும் மறுமையிலையும் அல்லாஹ் அமைத்து தொண்டல் புரிவானாக. வட்டியினுடைய கொடுமைகளை விட்டும் கடன் கொடுமைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய குழந்தைகளுக்கு நிறைவான கல்வி ஞானங்களையும் ஒழுக்கமான சிந்தனைகளையும் ஒழுக்கமான பழக்க வழக்கங்களையும் அல்லாஹ் வழங்கி தீமையான சிந்தனைகள், தீமையான பார்வைகள், தீமையான சகவாசங்கள், தீமையான நட்புகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து கண்குளித்து தரக்கூடிய குழந்தைகளாக அந்த குழந்தைகளை, நம்முடைய பேர குழந்தைகளை, நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாழும் காலம் முழுக்க அல்லாஹ் ரசூலுக்கு முழுக்க கட்டுப்பட்டு வாழக்கூடிய சீதேவியருடைய கூட்டத்திலே
அல்லாஹ் இந்த அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்ட அனைவருடைய அனைத்து ஹலாலான ஹாஜாத்துகளையும் தேவைகளையும் முழுமையான முறையிலே நாம் கேட்டவைகள் கேட்க மறந்தவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. எந்தெந்த துன்பங்களோடு அமர்ந்திருக்கின்றோமோ அந்த எல்லா துன்பங்களையும் நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஈருலகத்திலையும் தந்தல் புரிவானாக. இந்த நிர்வாக பெருமக்களுக்கு எல்லா நிர்வாகியங்களையும் அல்லாஹ் நிறைவாக வழங்கி எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து இந்த நிர்வாகத்தினர்கள் என்னென்னவெல்லாம் நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ, குறிப்பாக கட்டிடங்கள் கட்டி கொண்டிருக்கின்றார்களோ அந்த கட்டிடங்களை நிறைவான முறையிலே இலகுவான முறையிலே நினைத்த பிளான் பிரகாரம் கட்டி முடிப்பதற்கும் வெகு சீக்கிரத்திலே திறப்பு விழா செய்வதற்கும் இன்னும் பல முன்னேற்றங்கள் இந்த பள்ளிவாசலை சார்ந்த வராண்டாவிலே நிறைவான முறையிலே அமைவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இதற்காக உதவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா நிர்பாக்கியங்களையும் எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் இறுதி வரை நசீபாக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.